இந்த கட்டடத்துல உட்கார்ந்திருக்கீங்க பாருங்க. You who are seated in this building. இந்த கட்டடமே ஒரு அதிசயம் தான். This building is a wonderful. அதிசயங்க இது. It is a wonder. கையில காசு வச்சிட்டு கட்டின ஒரு கட்டடம் கிடையாது இது. It is not a building built with money in a hand. ஒவ்வொரு நாளும் அதிசயத்தை நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். We have been witnessing wonder each and every day. இது அமெரிக்காக்காரன் கொடுத்த பணம் கிடையாது. This is not the money given by Americans. ஒரு வெள்ளைக்காரர் இங்க வந்ததும் இல்ல, ஒரு வெள்ளைக்காரட்ட போய் நாங்க நின்னதும் கிடையாது. No foreigner has come here and we have not gone to a foreigner for help. நான் தைரியமா இத சொல்லுவேன். I can tell this boldly. இத உலகம் முழுவதும் இன்னைக்கு பல ஆயிரம் பேர் லைவாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. And there are many people, many lakhs of people who are watching this online. தைரியமா நெஞ்ச நிமித்தி சொல்ல முடியும். I can say very boldly. எந்த வெளிநாட்டுக்கும் போய் சர்ச் கட்டறோம் காசு கொடுன்னு கேட்டது கிடையாது, இனி கேட்க போறதும் கிடையாது. We never ask for any donations to any foreign countries or foreign people and we will never even ask that. ஆனால் இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். But the Lord has given such a great building for us. ஒரே வார்த்தையில நான் சொல்ல முடியும். I can tell it in one word. மனுஷனுடைய பார்வையில் இது முடியாததுதான். This is impossible in the sight of men. தேவனாலே எல்லாம் கூடும். But all things are possible. தேவனாலே எல்லாம் கூடும். All things are possible. தேவனாலே எல்லாம் கூடும். All things are possible by God. இந்த ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கும் போது எத்தனை பேர் சவால் விட்டாங்க தெரியுமா? You know, when we started building this church, you know how many people challenged at us. நீங்க எப்படிங்க கட்டுவீங்க? How can you build this? உங்களுக்கு எப்படி முடியும்? How can you do this? எப்படி நடக்கும்? How will this happen? என்ன வச்சிருக்கீங்க? What do you have? உங்களுக்கு என்ன வருமானம்? What is the income that you have? என்ன சேமிப்பு வச்சிருக்கீங்க? What is the savings that you have? கையில ஒண்ணுமே இல்லாம எப்படிங்க கட்டுவீங்க? How can you build this without anything in your hand? சில பேர் ரொம்ப ஞானிகள் நல்ல தேர்னவங்க சொன்னாங்க, விளையாட்டுத்தனமா செஞ்சு பிரச்சனைல மாட்டிக்கிடாதீங்க. People who are more expertized, they said don't get stuck in a problem with this. இதென்ன விளையாட்டு நினைச்சீங்களா? Do you think this is a sport? எத்தனை கோடி தேவை இதுக்கு? You know there are many crores to be invested. எங்க இருந்து வரும் உங்களுக்கு? Where will you get so many crores? எங்களுக்கு தைரியமா சொல்ல முடியும். But we can say boldly, எங்களுடைய உதவி தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறது. Our help came from the Lord. Hallelujah. Hallelujah. இன்றைக்கு இந்த இடத்துல ஆராதனை நடந்ததே ஒரு அதிசயம் தான். Here this service being conducted is also a wonder. போன வாரம் வரைக்கும் மேல கூற முடியல. Until last week the roof is not completed. இங்க உள்ள வந்து அந்த கோலத்தை பார்த்துட்டு இருக்கிற இடத்தை பார்த்து எனக்கு சர்ச்சில் இங்க ஆராதனை நடத்தலாம்னு சொல்றதுக்கு தைரியம் வரல. When I entered this place and I saw this, I had no guts to say that we will have a service here. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை இருந்தது. But there was the word of God. கர்த்தருடைய நடத்துதல் இருந்தது. There was the leading of the Lord. ஜெபித்து கொண்டே இருந்தோம். We have been praying. ஆனா நேற்றுக்கு ராத்திரி எல்லாம் ஆயத்தம் பண்ண பிறகு நான் திரும்பி பார்த்து தைரியமா சொல்ல முடியும், இது மனுஷனாலே அல்ல தேவனாலே கூடிற்று. But yesterday after everything is prepared, I can turn back and say this is not by men but only by God. இப்போ இந்த பில்டிங்கை பார்க்கும்போது, now when I look at this building, நாம செலவுல 60% தான் தொட்டிருக்கோம். we have just touched 60% of the expenses. இன்னும் 40% வேலை இதுல இருக்கு. And we have 40% more to do here. இன்னும் இங்க பாத்தீங்கன்னா சவுண்டே எவ்வளவு மோசமா இருக்கு நீங்க பாக்குறீங்க. So you can see how horrible the sounding is here. அக்கஸ்டிக்ஸ் பண்ணனும். We have to do acoustics. மேல ஏசி பண்ணனும். We have to do air conditioning. இங்க செவுரெல்லாம் பூசவே இல்ல. And this walls are not done. வெளியில எல்லாம் இன்னும் தர போடவே இல்ல. And we have not put the floorings also. ஒரே ஒரு ஃப்ளோர்ல தான் டாய்லெட் முடிச்சிருக்கோம். So only one floor toilet is over. இதுக்கு பின்னால இருக்க அறைகள் ஒண்ணுமே முடிக்கல. And the rooms behind are not yet completed. சதுர உள்ள வந்து பார்த்தா இது இனி எப்படி நடக்கும் எப்படி நடக்கும் எப்படி நடக்கும் இப்படி தான் பயம் உள்ள வருது. But when I come and see here, I have a fear inside. How will this happen? How will this happen? எங்க முகத்தை கண்ணாடியில பார்த்தா எப்படி நடக்கும்னு தான் தோணுது. When we look at our face on the mirror, how this will happen will come there. ஆனா வானத்தை அண்ணாந்து பார்ப்போமானால், But when you look unto the Lord, தேவனால் எல்லாம் கூடும். everything is possible by God. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. All who believe this, clap your hands. Hallelujah. Hallelujah. இந்த கட்டடத்துக்கு செய்தவர், the Lord who did for this இந்த building, சபைக்கு செய்து கொண்டிருக்கிறவர், the Lord who is doing for this church, உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்வார். He will do it in your life உங்க as well. வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார். The Lord will do it in your life. தேவனால் செய்ய முடியாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. There is nothing impossible by God. உங்க இயலாமையில் அவரை நோக்கி பாருங்க. Look unto the Lord in your inability. இயேசுவே எனக்கு உதவி செய்யும்னு கேளுங்க. Ask Jesus, help me. அவர் உங்கள் இயலாமையில் செயல்பட்டு தம்முடைய அதிசயத்தை விளங்க பண்ணுவார். He will work in your inability and He will manifest His wonder.